Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CCS 338 கம்ப்யூட்டர் விசன் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நவம்பர் டிசம்பர் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதோட எலெக்டிவ் பேப்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ யூனிட் 1 பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு இமேஜ் ஃபார்மேஷன் அண்ட் ப்ராசஸிங். ஸோ அதில் வந்து கம்ப்யூட்டர் விஷன், geometric primitives and transformations, photometric image formation, digital camera, point operators, linear filtering, more neighborhood operators, Fourier transformers. ஸோ இதில் வந்து கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு வரும். லைக் ஆப்டிமைசேஷன், ஜியோமெட்ரிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ பார்ட் ஏ பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் கம்ப்யூட்டர் விஷன். ஸோ டிஃபைன் அதோட அப்ளிகேஷன் அட்வான்டேஜ் பார்த்துக்கோங்க. தென் டிஃபைன் ஜியோமெட்ரிக் பிரிமிட்டிவ்ஸ் இன் இமேஜ் ப்ராசஸிங் என்னென்ன இருக்கும். Then what are photometric image formation techniques? So image formation techniques லே நமக்கு 2 types உண்டு. அதில் photometric ஓட image formation techniques என்னலாம். Then how does a digital camera capture images? So digital camera எப்படி image வந்து capture பண்ணுது. Then what are point operators in image processing? So image processingல point operators என்னென்ன. Then explain the purpose of Fourier transforms in image processing. Image processingல Fourier transforms use என்ன, அதோட ஃபார்முலாஸும் படிச்சுக்கோங்க. Then what are pyramids and wavelets used for in computer vision. List different geometric transformations in image processing. Next part B பார்த்தோம்னா explain the process of image transformation and the role of photometric image formation. So image formation, transformation ரெண்டுமே நமக்கு இருக்கலாம். Discuss the significance of point operators and linear filtering in image processing. Then explain Fourier transforms and their applications. So image processing என்னென்ன Fourier transforms இருக்குது. So digital image processing கான்செப்டும் இங்கே வரும். ஸோ இது வந்து மேட்லாப்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், பைத்தான் கான்செப்டும் இருக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் பிரமிட்ஸ் அண்ட் வேவ்லெட்ஸ் அண்ட் தியர் ரோல் இன் மல்டி ரெசல்யூஷன். அடுத்து டிஸ்கஸ் டிஃப்ரெண்ட் ஜியோமெட்ரிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் யூஸ்ட் இன் கம்ப்யூட்டர் விஷன். செகண்ட் இன் பார்த்தோம் அப்படின்னா ஃபீச்சர் டிடெக்ஷன், மேட்சிங் அண்ட் செக்மெண்டேஷன், லைக் பாயிண்ட்ஸ் அண்ட் பேச்சஸ், எட்ஜஸ், லைன்ஸ், செக்மெண்டேஷன், கான்டூர் இமேஜ், ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ், மீன் அண்ட் ஷிஃப்ட் மோட் ஃபைண்டிங், நார்மலைஸ்டு கட்டு, கிராஃப் கட்டு, இது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வாட் ஆர் இமேஜ் ஃபீச்சர்ஸ் இன் கம்ப்யூட்டர் விஷன். ஸோ கம்ப்யூட்டர் விஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது. தென் கான்செப்ட் ஆஃப் ஃபீச்சர் டிடெக்ஷன்ஸ். ஸோ என்னென்ன ஃபீச்சர் டிடெக்ஷன்ஸ் இருக்குது. தென் வாட் இஸ் அன் எட்ஜ் இன் அன் இமேஜ் அண்ட் ஹவு இட் இஸ் டிடெக்டட். ஸோ அந்த இமேஜ் எப்படி நம்ம டிடெக்ட் பண்ணலாம். டிஃபைன் ஆக்டிவ் கான்டூர்ஸ் இன் இமேஜ் செக்மெண்டேஷன். ஸோ ஆக்டிவ் கான்டூர்ஸ் என்னலாம். தென் வாட் இஸ் த மீன் ஷிஃப்ட் அல்காரிதம் யூஸ்ட் இன் செக்மெண்டேஷன். என்னென்ன ஷிஃப்ட் அல்காரிதம் இருக்கு. தென் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிராஃப் கட்ஸ் இன் இமேஜ் செக்மெண்டேஷன். என்னென்ன கிராஃப் கட் இருக்கு. Then what are normalized cuts in segmentation. So next describe the split and merge technique in image segmentation. Part B பார்த்தோம்னா explain the role of feature detection in computer vision with examples. என்னென்ன feature detection rules இருக்குது. Discuss edge detection techniques and their significance in image processing. So என்னென்ன edge detection techniques இருக்குது. Then explain the concept of image segmentation and the various methods. So நிறைய நமக்கு methods உண்டு image segmentationல. ஸோ அதை பாருங்க. தென் டிஸ்கிரைப் த மீன் ஷிஃப்ட் அண்ட் மோட் ஃபைண்டிங். ஸோ இது என்னெல்லாம் உண்டு. நெக்ஸ்ட் கிராஃப் கட் அண்ட் எனர்ஜி பேஸ்டு மெத்தட்ஸ். ஸோ இப்போ தேர்ட் யூனிட் பார்த்தோம்னா ஃபீச்சர் பேஸ்ட் அலைன்மெண்ட் அண்ட் மோஷன் எஸ்டிமேஷன். ஸோ இதில் வந்து நமக்கு ஃபீச்சர் பேஸ்டுன்னு பார்க்கும்போது 3D 2D பேஸ்ட் அலைன்மெண்ட்டு, போஸ் எஸ்டிமேஷன், அகெயின் ஜியோமெட்ரிக் கான்செப்ட், 2 ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரு, தென் ஃபேக்டரைசேஷன், பண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, 1 to 3 மோஷன், டிரான்ஸ்லேஷன் அலைன்மெண்ட்டு, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்ட் ஏ பார்த்தோன்னா வாட் இஸ் ஃபீச்சர் பேஸ்ட் அலைன்மெண்ட். ஸோ ஃபீச்சர் பேஸ்ட் அலைன்மெண்ட்னா என்ன, தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2D 3D, தென் வாட் இஸ் போஸ் எஸ்டிமேஷன். ஸோ போஸ் எஸ்டிமேஷனா என்ன. நெக்ஸ்ட் ஜியோமெட்ரிக் இன்ட்ரின்சிக் காலிப்ரேஷன்னா என்ன. அடுத்து ட்ரையாங்குலேஷன் மெத்தட். ஸோ ட்ரையாங்குலேஷன் மெத்தட்னா என்ன, இதில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கும். அடுத்து பண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஆப்டிக்கல் ஃப்ளோ, தென் டிரான்ஸ்லேஷன் அலைன்மெண்ட். ஸோ இது எல்லாமே நமக்கு யூனிட் 1. ஸோ யூனிட் 2 யூனிட் 3ல பார்ட் பி பார்த்தோம்னா கான்செப்ட் ஆஃப் ஃபீச்சர் பேஸ்டு அலைன்மெண்ட். ஸோ என்னென்ன ஃபீச்சர் பேஸ்டு இருக்குது, அதோட சிக்னிஃபிகன்ஸ். தென் மெத்தட்ஸ் யூஸ்டு ஃபார் போஸ் எஸ்டிமேஷன், என்னென்ன மெத்தட்ஸ். தென் ரோல் ஆஃப் ஜியோமெட்ரிக் இன்ட்ரின்சிக் காலிப்ரேஷன். அடுத்து ட்ரையாங்குலேஷன். ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் மேக்ஸ் கான்செப்ட் மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஆப்டிக்கல் ஃப்ளோ அண்ட் லேயர் மோஷன். அடுத்து 4th யூனிட் பார்த்தோம்னா 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன். 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னென்ன ஷேப் இருக்கும், அந்த ஆக்டிவ் ரேஞ்ச் ஃபைண்டிங். ஸோ என்னென்ன ரேஞ்ச் ஃபைண்டிங், தென் சர்ஃபேஸ் ரெப்ரசன்டேஷன்ஸ் என்னெல்லாம், பாயிண்ட் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ், இதுலேயே வால்யூமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன்லாம் இருக்கும். ஸோ
டிஃபரன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் பேஸ்ட் அண்ட் வால்யூமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் உண்டு. நெக்ஸ்ட் ரிகவரிங் டெக்ஸ்டர் மேப்ஸ். அப்படி பார்த்தோம்னா பார்ட் ஏல வாட் இஸ் 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன் கம்ப்யூட்டர் விஷன், என்னென்ன 3D இருக்கு. தென் எக்ஸ்பிளைன் த டேர்ம் ஷேப் ஃப்ரம் எக்ஸ் இன் 3D கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் வாட் இஸ் ஆக்டிவ் ரேஞ்ச் ஃபில்டரிங். ஸோ ஆக்டிவ் ரேஞ்ச் ஃபில்டரிங்னா என்ன. அடுத்தது பாயிண்ட் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ், என்னென்ன பாயிண்ட் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குது. அடுத்தது வால்யூமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன்ஸ். ஸோ அது அடுத்து பார்த்தோம்னா மாடல் பேஸ்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டெக்ஸ்சர் மேப் நமக்கு அது என்ன இருக்கும். அடுத்து ஆல்பிடோ. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். அடுத்து பார்ட் பி பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் லைக் நமக்கு 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு என்ன, அடுத்து எக்ஸ் டெக்னிக்ஸு, ஷேப் எப்படி நம்ம போடலாம், அடுத்து ரேஞ்ச் ஃபைண்டிங்கு, தென் ஒரு பாயிண்ட் பேஸ்டு மெத்தட்ஸை நம்ம எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷனில். அடுத்து மாடல் பேஸ்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது எல்லாமே நமக்கு 4th யூனிட். 5th யூனிட் பார்த்தோன்னா இமேஜ் பேஸ்டு ரெண்டரிங் அண்ட் ரெகக்னிஷன். ஸோ அப்படி பார்த்தோன்னா வியூ இன்டர்பிளேஷன், லேயர் டெப்த்து, லைட் ஃபீல்டு, என்விரான்மெண்ட் மேட்டு, கேட்டகரி ரெகக்னிஷன், கான்டெக்ட் சீன் அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாமே இருக்கும். ஸோ பார்ட் ஏல இமேஜ் பேஸ்ட் ரெண்டரிங்னா என்ன, வியூ இன்டர்பிளேஷன், லேயர் டெப்த்து, கான்செப்ட் ஆஃப் லைட் ஃபீல்டு என்னலாம், தென் லியூமிகிராஃபு, ரோல் ஆஃப் என்விரான்மெண்ட் மேட்ஸு, அதோட என்னென்ன இமேஜ் ரெண்டரிங் கான்செப்ட்ஸ் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் ஆர் டிடெக்ட் பண்ணலாம், தென் ரெகக்னிஷன் டேட்டா பேசஸ், என்னென்ன டேட்டா செட் நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லை டெஸ்ட் செட் அதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம், இது எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பி பார்த்தோம்னா கான்செப்ட் ஆஃப் வியூ இன்டர்பிளேஷன், அதோட அப்ளிகேஷன், தென் லேயர் டெப்த் இமேஜஸ், அதோட ரோலு, தென் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லைட் ஃபீல்ட்ஸு, லூமிகிராஃப்னா என்ன, தென் வீடியோ பேஸ்ட் ரெண்டரிங்னா என்ன, அதோட அப்ளிகேஷன், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், ஃபேஸ் ரெகக்னிஷன், இன்ஸ்டன்ட் ரெகக்னிஷன், இது எல்லாமே இருக்கும். அடுத்து இன்ட்ரோடக்ஷன் டு இமேஜ் ஃபார்மேட்டிங் அண்ட் ப்ராசஸிங். ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள 2 மார்க்ஸ்க்கு இதான் ஆன்சர். ஸோ அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணி லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கம்ப்யூட்டர் விஷன்ங்கிறது கம்ப்யூட்டர்ஸ் டு இன்டர்பிரட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இமேஜஸ். நம்ம ஒரு இமேஜ் கொடுக்குறோம்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்து ஜியோமெட்ரிக் ப்ரெடிக்ஷன்